கூழாங்கல் அப்படின்ற திரைப்படத்திற்கு அப்புறமா மீண்டும் கொட்டுக்காளி அப்படின்ற அழுத்தமான படைப்பை மக்களுக்கு கொடுத்திருக்காரு இயக்குனர் PS வினோத்ராஜ். தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு தேவையான கமர்ஷியல் அம்சங்கள் படத்துல இருக்கணும், அப்பதான் கூட்டம் அதிகமாகும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இத்தனை காலமா இருந்து வந்தது. அப்படியான அம்சங்கள் எதுவுமே இல்லாம ஒரு கம்ப்ளீட் பயணத்தை அப்படியே ரொம்ப யதார்த்தமா திரையில கொடுத்திருக்காரு வினோத்ராஜ். கொட்டுக்காளி மாதிரியான ஆர் ஃபார்முலாவை தியேட்டர்ஸ்க்கு தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் கொண்டு வந்திருக்கிறதும் ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஆணாதிக்க குணமுடையவர்களை அடிச்சு திரைக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறா இந்த கொட்டுக்காளி. ஆணாதிக்க செயல்கள் நேரடியாக ஆண்களால மட்டுமே நிகழ்த்தப்படுறது கிடையாது, பெண்கள் மூலமாகவும் அது ஆண்களால நிகழ்த்தப்படுது அப்படின்ற நிதர்சனத்தை தன்னுடைய வியூ ஃபைண்டர் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு வினோத்ராஜ். இப்படி படம் முழுக்க ஆழமான அரசியல் அங்கங்க பரவி கிடக்கு. ஆனா தியேட்டர்ல படம் பார்க்குற நிறைய பேர் என்னங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க, என்னங்க இவ்வளோ ஸ்லோவா போகுது, எங்க டைரக்டர் என்னதாங்க சொல்ல வராரு, அவருக்கும் புரிய மாட்டேங்குது நமக்கும் புரிய மாட்டேங்குது, இப்படியான படத்தெல்லாம் எதுக்குங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க, டைரக்டா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல புலம்பி தீர்த்த இப்போ வரைக்கும் படம் புரியாம சுத்திட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோல கொட்டுக்காளி திரைப்படம் பேச வர அரசியல் என்ன, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அங்கங்க படம் முழுக்க இருக்கக்கூடிய குறியீடுகள் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். படம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பாயிலரா கூட இருக்கலாம், மேபி ஒரு சில விஷயங்கள் தவிர உங்களுக்கு ஸ்பாயிலரா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நீங்க தவிர்த்துறது நல்லது. படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் இந்த வீடியோ கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த கொட்டுக்காளி திரைப்படத்துல சூரி பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அண்ணாபென் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற அந்த டேர்ம் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் முழுக்க மியூசிக்கும் இல்ல அப்படின்றதுனால ஜஸ்ட் அந்த ஒரிஜினல் ஒலி அமைப்போட தான் போயிட்டு இருக்கு, அதுவே ஒரு நல்ல லைஃப் ஃபீல் கொடுக்குது. இப்போ படமா பார்க்கும்போது படத்தோட தொடக்க காட்சியில ஒரு சேவல் காலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சேவல் அருகே மீனா அமர்ந்திருப்பாங்க. இதை ஒரே ஃப்ரேம்ல ரொம்ப நேர்த்தியா வினோத்ராஜ் படம் பிடிச்சு காட்டிருப்பாரு. அந்த சேவல் கால் கட்ட அழுத்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளில ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா மீனாவுடைய வீட்டின் ஆண்கள் அந்த சேவலை துரத்தி பிடிச்சு மீண்டும் அதோட கால்களை இறுக்கமா கட்டிடுவாங்க. அந்த சேவலை மீனாவோட கம்பேர் பண்ணி காட்சிப்படுத்தியிருப்பாரு டைரக்டர். மீனா தன்னுடைய காதலர் கூட எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள அடிச்சு புடிச்சு இழுத்து கொண்டு வந்து வலுக்கட்டாயமா வீட்டில் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஜாதிய கௌரவமா கருதக்கூடிய மீனா வீட்டின் ஆண்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க, அவங்கள மீறி வீட்டில் இருக்கிற பெண்கள் எதையுமே செய்யக்கூடாது, செய்யவும் விட்டுற மாட்டாங்க அப்படின்றதுக்கு இந்த காட்சியை ஒரு நல்ல எக்ஸாம்பிளா அவர் கொடுத்திருப்பாரு. ஜாதிய மனநிலை பெண்கள் மீது எவ்வாறு வலுக்கட்டாயமா திணிக்கப்படுறது அப்படின்றத இதன் மூலமா ரொம்ப அழுத்தமா எடுத்து சொல்லியிருப்பாரு வினோத்ராஜ். காதலன் கிட்ட இருந்து பிரித்து வீட்டில் அடைக்கப்பட்ட மீனா பிடிவாத மனநிலையில இருக்காங்க. அந்த பிடிவாத மனநிலையில இருக்கக்கூடிய பெண்களை தான் கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. மீனாவுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா நினைச்சு அவங்கள பேய் ஓட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது பாண்டி உட்பட அனைத்து ஆண்களுமே திறந்த காத்த சுவாசிச்சுக்கிட்டே இருசக்கர வாகனத்துல அப்படி சுதந்திரமா போயிட்டு இருப்பாங்க. அதே போல பெண்கள் எல்லாருமே கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரியான ஒரு ஆட்டோல பயணிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்படி பெண்களோட சுதந்திரத்தை முடக்கிற பழமைவாத வழக்கத்தை ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல ரொம்ப அற்புதமா பதிவு பண்ணிருப்பாரு. ஏங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு, பசங்க இப்ப பைக்ல வெயில்ல போறாங்க, சரி பொண்ணுங்க நல்லபடியா சேஃபா வரணுன்றதுக்காக கூட ஆட்டோல வர மாதிரி ஷாட் வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, திரும்ப இதை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல அவங்க சுதந்திரமா முன்னாடி போயிட்டு இருக்கிறதையும் இங்க ஒரு ஆட்டோக்காரை டிபெண்ட் பண்ணி, அந்த ஆட்டோக்காரரும் ஒரு ஆண் தான் அப்படின்றது இடத்துல குறிப்பிடத்தக்கது, ஒரு ஆட்டோக்காரரை டிபெண்ட் பண்ணி அந்த ஆட்டோக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி இவங்க பயணிச்சுட்டு வரதுல இருந்து அந்த பழமைவாத முடக்கத்தை ரொம்ப அழகா போற போக்குல குறியீடா சொல்லிட்டு போயிருப்பாரு டைரக்டர். மூட நம்பிக்கைகள் பெண்கள் மேல திணிக்கப்படுறதையும் பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு பெண் தன்னுடைய மாதவிடாய் காலத்துல இருக்கிறதுனால கோவில் பக்கத்துல கூட போகாம ரொம்ப தள்ளி நின்றுட்டு இருப்பாங்க. இப்படியான மூட நம்பிக்கைகள் பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஆண்களுக்கு எல்லாம் பொருந்தாது அப்படின்ற வழக்கத்தையும் சுட்டி காட்டுது இந்த கொட்டுக்காளி திரைப்படம். PS வினோத்ராஜ் சிறுகதை மாதிரியான ஒரு மெல்லிய உணர்வை தரக்கூடிய திரைக்கதையை இந்த படத்துக்காக வடிவமைச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த திரைக்கதையிலும் அதிரடியான மாஸ் காட்சியும் ஒன்று இருக்கு. ஆமா, முரட்டு காளை, அதாவது கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காளை ஒன்று பாண்டி மற்றும் அவருடைய குடும்பம் போற அந்த வாகனத்தை நடு ரோட்ல நின்னுகிட்டு அப்படியே தடுத்து நிறுத்திடுது. இதெல்லாம் ஒரு விஷயமா, அந்த காளையை பத்தி விடுங்க, முதல்ல அடிச்சு துரத்துங்க அப்படின்ற மமதையில எவ்வளவோ ஆண்கள் அந்த காளைக்கு முன்னாடி போறாங்க. ஆனா அப்படி வர ஆண்களை கொஞ்சம் கூட மதிக்காம தன்னை விரட்ட வரவங்களை முட்டை போய் பயமுறுத்துது அந்த காளை. இதனால பெண்களுக்கு எதிராக வால் சொல்லக்கூடிய கண்ணாப்பனான் கத்திட்டு சீன் போடக்கூடிய அந்த ஆண்கள் கூட்டம் என்ன பண்றதுன்னே தெரியாம தூரத்துல காளையை மிரட்சியோட பார்த்த மாதிரி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. உங்களோட வீரம்லாம் பெண்களுக்கு எதிராக தான், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்துருச்சுன்னா உரமா ஒதுங்கி நினைப்பீங்கல்ல அப்படின்றத சொல்லாம சொல்லியிருப்பாரு PS வினோத்ராஜ். இப்படி காளைக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் பயந்துகிட்டு நிக்கிற அந்த நேரத்துல ஒரு சிறுமி அந்த காளையை அழகாக கூட்டிட்டு போற காட்சி ஆண் அப்படின்ற மமதை மனநிலையை சுக்குநூறா நொறுக்கி போட்டுருது அப்படின்னே சொல்லலாம். வக்கிரமான நபராக பாண்டி தொடக்கம் முதலே அவருடைய வன்முறை செயல்களால கூட இருக்கிறவங்களை மட்டும் இல்ல படம் பார்க்குற நம்மளையுமே பயமுறுத்துறாரு. ஒரு காட்சியில பிடிவாதமா எதுவுமே பேசாம இருக்கக்கூடிய மீனா ஒரு பாடல அப்படி போற போக்குல கேஷுவலா முணுமுணுக்கும் போது பாண்டிக்கு கோபம் மீனாவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு ஒரு கொடூர ஆனா நம்மளுடைய மனசுல பாய் போட்டு உட்காந்துக்கிட்டு பீடியை புகைக்கிறாரு. இப்படியான சமூகத்துல சிக்கிக்கிட்ட மீனாவுக்கு சுதந்திரத்திற்கான இயக்கமும் ஒரு பக்கம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இதையும் ஆத்தங்கரையோரம் வரக்கூடிய ஒரு கற்பனை காட்சியால அழகாக காட்டியிருப்பாரு வினோத்ராஜ். உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்கிறது மீனாவுக்கா அல்லது கூட இருக்கிற மத்தவங்களுக்கா, யாருக்கு பேய் விரட்ட போறாங்க அப்படின்ற சந்தேகத்தை போற போக்குல அந்த பயணத்தில்
உண்மையிலேயே பார்வையாளர்களுக்கு எழுகிற அளவுக்கு காட்சியெல்லாம் அப்படியே கோத்திருக்காரு வினோத். இது மட்டும் இல்லாம ஆணாதிக்க மனப்பான்மை ஆண்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல, அதுக்கு சாதகமா குரல் கொடுக்கிற பெண்கள் கிட்ட இருந்தும் எழுது அப்படின்றத பாண்டியின் சகோதரிகளாக வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மூலமா யதார்த்தமா பதிவு பண்ணியிருந்தாரு. இதையும் தாண்டி சில நீளமான ஷாட்களை கடந்து போறப்போ பாண்டி மற்றும் இதர ஆண்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய காட்சியை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ரொம்பவே டெப்தா, ஏங்க இதெல்லாம் இவ்வளவு ஓப்பனா காட்டணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சிறுநீர் கழிக்கிற காட்சியை அவர் காட்சிப்படுத்தி இருப்பாரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பாலின அரசியல் இருக்கு. ஆமா, என்ன அந்த அரசியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா போற போக்குல வண்டியை உடனே நிப்பாட்டிட்டு பொது இடத்துல போற போக்குல அப்படியே எங்கேயாவது கடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்படியான சுதந்திரம் ஆண்களுக்கு இருக்கு. ஆனா அதே சமயம் மாதவிடாய் சமயத்துல கூட இருக்கக்கூடிய ஒரு பெண் நாப்கினை மாத்திரத்துக்காக வண்டியை நிறுத்த சொல்லும் போது ஏன் வண்டியை நிறுத்தணும், ஏன் எதுக்கு அப்படின்ற ஆணவ குரல்கள் ஆண்கள் கிட்ட இருந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம இவளுக்கு வேற அப்படின்ற மாதிரியான ஆண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வசனங்களும் ஆணாதிக்கத்தை படத்துல திரை போட்டு காட்டியிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் குடும்ப வன்முறைகள் குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கும் அப்படின்றத கூழாங்கல் தன்னுடைய முதல் படத்திலே ஒரு சுட்டி காமிச்சிருப்பாரு. அதே போல இந்த படத்திலையும் பாண்டி நிகழ்த்தக்கூடிய வன்முறையை கண்டு கண்ணீர் சிந்தக்கூடிய சிறுவன் மூலமா ஒரே ஷாட்ல அதை பதிவு பண்ணிருப்பாரு. இப்படியான ஆழமான அரசியல் பேசிய கொட்டுக்களி திரைப்படம் பாண்டி, அதாவது சூரி கதாபாத்திரத்தின் வழியா அந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு படத்தை அப்படியே முடிச்சுட்டு இந்த பயணத்தின் முடிவை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. நிறைய பேரால இந்த கிளைமேக்ஸ் தான் ஏத்துக்க முடியல. டைரக்டர் அங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்துக்காக அங்க போயிருக்காரு, அங்க போயிட்டு ஒரு விஷயத்தை பாக்குறாரு. இப்ப நீங்க பாண்டியா இருக்கீங்க, அதாவது ஒரு ஆணாதிக்க அப்படி ஒரு பயங்கர கெத்தான ஆளா பாக்குறவங்க எல்லாம் அடக்கி ஆள்ற ஒரு ஆளா இருக்கீங்க. நீங்க உங்களுடைய கட்டிக்க போற பொண்ணை இதுக்காக கூட்டு போயிருக்கீங்க, அங்க இப்படி ஒரு விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உண்மையாகவே மனசாட்சிப்படி நீங்க என்ன முடிவெடுப்பீங்க அப்படின்றது தான் டைரக்டர் நம்ம வசம் ஒப்படைச்சிருக்காரு. இதன் மூலமா மனசளவுல எல்லாருமே பாண்டியா தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு நீங்க என்ன முடிவெடுப்பீங்க பாண்டியா அப்படின்றத டைரக்டர் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இப்படிதான் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி கூழாங்கல் திரைப்படத்துல சொன்ன மாதிரி இந்த கொட்டுக்களி திரைப்படத்தின் வாயிலாகவும் தான் பேச வந்த அரசியலை எந்தவித திணிப்பும் இல்லாம ஒரு போக்குல யதார்த்தமான காட்சி அமைப்புகள் மூலமா அப்படியே வினோத்ராஜ் ரொம்ப அழகாவே கன்வே பண்ணிட்டு போயிருக்காரு. இதனாலேயே இந்த கொட்டுக்களி திரைப்படம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத படங்கள்ல ஒன்னா மாறிடுது. மேபி இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஓடிடிக்கு அப்புறம் இந்த திரைப்படம் பெரிய அளவுல கொண்டாடப்படலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.